முக்கியமா சொல்றேன், கிறிஸ்தவர்கள் யார் யாரெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ, உங்க வீட்டுக்குள்ள க குடும்ப ஜெபம் நடக்கலனாக்கா, அது கூரை இல்லாத வீடு. சோ, இந்த குடும்ப ஜெபங்கள் நடக்கும்போது தான் நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ள ஒரு ஏக சிந்தையும், ஒரே சிந்தையா இருக்க முடியும். ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு. 4 சுவர வச்சு நீங்க வாழ்ந்துடலாமா? யோசிங்க பார்க்கலாம். 4 சுவர வச்சுக்கிட்டு நீங்க நடுவுல உட்கார்ந்து நீங்க படுத்து தூங்க முடியுமா? நீங்க சமைச்சு சாப்பிட முடியுமா? மேல கூரை இல்லைனாக்கா, மேல கூரை இல்லைனாக்கா அது வேஸ்ட். அந்த வீடே வேஸ்ட். சோ, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த கூரை இல்லைனாக்கா அங்க ஒண்ணுமே கிடையாது. யோபுல ஒரு வசனத்தை பாக்குறோம்ல, ஆண்டவரே உம்முடைய கரம் எங்க வீட்டின் மேல இருக்கட்டும் சொல்லி யோபு ஜெபிப்பாரு. சோ, அந்த மாதிரி ஆண்டுடைய கரம், ஆண்டவரே உம்முடைய கரம் எங்க இந்த கூடாரத்தின் மேல இருக்கட்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். நம்ம வீட்டுல இந்த கூடாரம் இருந்தாதான் ஆண்டுடைய கரம் இருக்கும். சோ, குடும்ப ஜெபம் இல்லைன்னா கூரை இல்லாத வீடு ஆயிடுமே அது. அப்போ எல்லா மழையும் ஒழுகிட்டு இருக்கும், எல்லா காத்து புயல் அடிக்குதுனாக்கா நம்ம வீட்டுக்குள்ளதான் விழும். அதனாலதான் வீட்டுக்குள்ள புயல் அடிக்குது, அதனாலதான் வீட்டுக்குள்ள சண்டை வருது, அதனாலதான் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, அதனாலதான் வீட்டுக்குள்ள ஒரே ஒரே சிந்தையா இருக்க முடியல. பிரியமானவர்களே, யோசிக்கலாம். இந்த சாயங்கால வேலையில கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை வைத்து நம்ம கண்டிப்பா யோசிங்க. ஏன் எங்க வீட்டுக்குள்ள இப்படி புயல் அடிக்குது? ஏன் எங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை? ஏன் என்னுடைய மனசுல சமாதானம் இல்லைனாக்கா அங்க ஜெபம் கிடையாது. ஜெப குறைவுகள் எங்கெங்க இருக்கிறதோ, ஜெப குறைவுகள் எங்கெங்க, வேத வாசிப்புகள் எங்கெங்க குறைவு இருக்கிறதோ, ஒரே சிந்தையா இருக்க முடியாது, ஒரு ஏக சிந்தையா இருக்க முடியாது. அநேக உடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிற, திரும்ப திரும்ப நான் சொல்றேன், ஆண்டவருக்குள்ள நல்லா இருந்தவங்க, ஆண்டவருக்குள்ள வந்தவங்க, ஆண்டவருக்குள்ள விசுவாசித்தவங்க, ஆண்டவருக்குள்ள ஆலயத்துக்கு போனவங்க, ஆண்டவருடைய வேலையை எடுத்து செஞ்சவங்க, ஆண்டவருக்காக வாழ்ந்தவங்க, ஏசப்பா உங்க சித்தத்தை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி வாழ்ந்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வதிச்ச உடனே அப்படியே டபால்னு கூரை இல்லாத வீடு ஆயிடுவாங்க. எல்லா காத்தும் உள்ளடிக்கும், எல்லா மழையும் உள்ள பெய்யும், கல்மலை பேஞ்சா கூட, பனிக்கட்டி பேஞ்சா கூட எல்லா வீட்டுக்குள்ளதான் விழும். பிரியமானவர்களே, தயவு செய்து கிறிஸ்து இல்லாம, கர்த்தருக்குள்ள நம்ம வாழாம ஒரே சிந்தையா இருக்க முடியாது. தயவு செய்து நம்ம வீடுகளுக்குள்ள பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னாக்கா கண்டிப்பா வீட்டுக்குள்ள செபிங்க. அம்மாமார்கள் செபிங்க, அப்பாமார்கள் செபிங்க, பிள்ளைகளுக்காக செபிங்க, பிள்ளைகளோட தேவைகளுக்காக செபிங்க. நம்முடைய சந்ததியை கிறிஸ்துவுக்காக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிங்க. அப்பதான் ஒரே சிந்தையா இருக்க முடியும். கண்டிப்பா கண்களை மூடி நாம் அனைவரும் செபிக்கலாமா? இந்த